Hi friends, welcome to channel Success in NEET. I hope all are doing well. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் ஃபிசிக்ஸில் நானே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸில் செமிகண்டக்டர்ஸ் வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஜிக் கேட்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு நான் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் போடும்போதே சொல்லியிருந்தேன். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து லாஜிக் கேட்ஸை வந்து ரீசெண்ட் இயர்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து லாஜிக் கேட்ஸே எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் இருக்குது வந்திருக்கு அப்படின்றத மட்டும்தான் சொல்லுவேன். அந்த கொஷின்ஸ்லாம் ஆன்சர்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம டிஃப்ரெண்ட்டாக வேறு வீடியோ போடுவோம். இதில் வந்து சும்மா வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், 2020 கேட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னா ஒரு கேட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்குரிய ட்ரூத் டேபிள் கேட்டிருக்காங்க. இது நார்மலாக கேட்குறது தான். ஸோ கேட் கொடுத்துட்டு ட்ரூத் டேபிள் கேட்குறது இது நார்மல். அதே மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக எல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம அதெல்லாம் பார்ப்போம் என்னென்னு. இது வந்து பாருங்கள் 2019 கேட்டிருக்காங்க. ஸோ இதே தான். இது வந்து ஒரு சர்க்கியூட் மாதிரி கொடுத்து இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அகெயின் இது வந்து கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான். ஸோ அதே மாதிரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அதே தான் உங்களுக்கு கேட்டு கொடுத்து அது என்ன இது வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கேட்டு ட்ரூத் டேபிள் கொடுத்து அந்த மாதிரி கேட்காம, அதாவது கேட் கொடுத்துட்டு அந்த அதாவது இன்புட்டை வச்சு அவுட்புட் என்ன மாதிரி வரும் அப்படின்னா அதுவுமே எப்படி கேட்டிருக்காங்கன்னா அதுவுமே இந்த ஃபார்முலா பேஸ்லேயே கேட்டிருக்காங்க, வேல்யூவாக கேட்காம. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்புட்டில் உங்களுக்கு வேல்யூ கொடுத்துட்டு அவுட்புட் என்ன வருதுன்ற நம்பரை கேட்கலாம். 1 0 1 அந்த மாதிரி வச்சு நம்பராகவும் கேட்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரியும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து அதே தான், கேட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபைனலாக என்ன மாதிரி கேட்டு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபைனல் கேட் இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கேட்டு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்புட் கொடுத்துட்டாங்க. ஸோ பாருங்கள், ஸோ இப்போ வந்து ஒய் என்ன அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்புட் வந்து ஃபஸ்ட்டு 3க்குமே 0வாக எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் 1 எடுக்க சொல்லிட்டு அப்புறம் அவுட்புட் என்னன்றத மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியும் கேட்பாங்க, இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட்டும் கேட்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதே தான், அவுட்புட் கொடுத்துட்டு இன்புட் என்னவாக இருக்கும் இந்த மாதிரியும் கேட்கலாம். புரியுது என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அவுட்புட் கொடுத்துட்டு இன்புட்டும் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கு வந்து அவுட்புட் தான் கேட்டிருக்காங்க. அவுட்புட்டை அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வேல்யூவாக இல்லாமல் அந்த இது அப்படியே அப்ளை பண்ணி வந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான், அவுட்புட் என்ன வரும்னு கேட்டில் கேட்டிருக்காங்க. இங்கே ஃபார்முலா மாதிரி கொடுத்து கேட்டிருக்காங்க, இங்கே வந்து கேட் என்ன கேட் வரும்னு கேட்டாகவே கேட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டம்னு இல்லை, ஆக்சுவலி கான்செப்ட் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான், என்ன கேட்டுன்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி இது வந்து ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு என்ன கேட்டுக்கு என்ன சிம்பிள் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம்ல, அதே கான்செப்டில் இன்னொரு கொஷின் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். இது வந்து கேட்டு என்ன கேட்டு அப்படின்னு. அதே மாதிரி இது என்ன கேட் வருது இந்த மாதிரி வந்து இது வந்து டைரெக்டாக கேட்டிருக்காங்க, அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு. இது வந்து ட்ரூத் டேபிளுக்கு இது என்ன கேட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட் கேட்கலாம், இல்லை அவுட்புட் கொடுத்துட்டு இன்புட் கேட்கலாம், இல்லை கேட்டு கொடுத்துட்டு டேபிள் கேட்கலாம், டேபிள் வச்சுட்டு கேட் கேட்கலாம், இல்லை ஊடாலே நிறையா கான்செப்ட் பார்த்தோம்ல உங்களுக்கு இந்த ஒரு எல்இடி பல்ப் வச்சு செகேட்டாக ஒரு கொஷின் காமிச்சிடலாம், அந்த மாதிரி வரலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் வரலாம், எப்படினாலும் வந்து வரலாம். ஸோ எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க, பிகாஸ் லாஜிக் கேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஓகே.